வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம எலுமிச்சம்பழ ரசம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த ரசம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம துவரம்பருப்பை வேக வச்சுக்கணும். இன்றைக்கி நான் 1/2 கப் துவரம்பருப்பை ஒரு தடவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுப்போம். இப்போ குக்கரை மூடி 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நம்ம அந்த பருப்பை வேக விட்டுக்கலாம். இப்போ 5 விசில் வந்துட்டது. இப்போ நம்ம குக்கர் மூடியை திறந்து பார்ப்போம். பருப்பு ஏற்கனவே 1/2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கிறதுனால 4 to 5 விசிலே பருப்பு நல்லா குழஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம கரண்டினால் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுப்போம். பருப்பு இந்த மாதிரி நல்லா குழைய விட்டோம்னா தான் ரசம் வைக்கும்போது அந்த பருப்பு அடியில் தங்காமல் ரசத்தோடு சேர்ந்துருக்கும். குக்கர் சின்ன குக்கராக இருந்துச்சுன்னா அதிலே நம்ம ரசம் வச்சிடலாம். இது கொஞ்சம் பெரிய குக்கருங்கிறனால இந்த பருப்பை நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த ரசத்துக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த பருப்பை நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். இது கூட ஒரு சிறு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி இந்த மாதிரி போட்டுக்கலாம். கூடவே காரத்துக்கு 4லேருந்து 5 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நறுக்கி போட்டுப்போம். 2 தக்காளியை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி எல்லாம் நல்லா வெந்து மசிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கணும். பருப்பு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நடுவில் கரண்டினால் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துட்டது. இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இந்த ரசத்துக்கு நெய் விட்டோம்னா நல்ல வாசமாக இருக்கும். பிடிக்கலைன்னா நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுப்போம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுப்போம். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுப்போம். 2 மிளகாவத்தில் இந்த மாதிரி காம்பை கிள்ளிட்டு போட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அதை இந்த மாதிரி 1-2 தட்டி அதையும் இதோட சேர்த்து போட்டு வறுத்துப்போம். ஜீரகத்தை நம்ம முழுசாக போடுறது போக இந்த மாதிரி 1-2 தட்டி போட்டோம்னா அது இன்னும் நல்ல வாசம் கொடுக்கும். இப்போ நம்ம வாசத்துக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ தாளித்ததை நம்ம ரசத்தில் அப்படியே எடுத்து போட்டுடலாம். தாளித்ததுக்கப்புறம் ரசத்தை நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடுங்கிற தேவை கிடையாது. ஒரு 2-3 கொதி வர வரைக்கும் இதை கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரசம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை இதில் போட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம எலுமிச்சம்பழம் பிழியணும். இந்த சைஸ் உள்ள எலுமிச்சம்பழம் இந்த ரசத்துக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரசத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். புளிப்பு தேவைப்பட்டதுன்னா நம்ம இன்னொரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம். இந்த எலுமிச்சம்பழத்தோட அளவு நம்ம ஊற்றிருக்க தண்ணி, போட்டிருக்க காரம் இதை பொறுத்து மாறுபடும். பருப்பெல்லாம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம்னா இந்த ரசம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சம்மர் சீசனில் எல்லார் வீட்லேயும் எப்படியும் எலுமிச்சம்பழம் இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தால் போதும், அன்றைக்கி மதிய சாப்பாட்டுக்கு தேவையான குழம்பு நம்ம ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த எலுமிச்சம்பழ ரசத்தை சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சூப் மாதிரியும் குடிச்சிக்கலாம். நீங்களும் இந்த எலுமிச்சம்பழ ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.